அதிகாலை பெய்த கனமழை, பல இடங்களில் சாலைகளில் தேங்கிய நீர். நெல்லை மாவட்டத்தில் 2 நாட்களாக பெய்து வரும் மழை. சேர்வலாறு அணையின் நீர்மட்டம் ஒரே நாளில் 7 அடி உயர்வு. குற்றால அருவிகளில் 2வது நாளாக வெள்ளப்பெருக்கு. சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி குளிக்க தடை விதிப்பு. திருவாரூர் மாவட்டத்தில் 3 நாட்களாக பெய்த கனமழை. 2000 ஏக்கரில் பருத்தி சாகுபடி பாதிக்கப்பட்டதால் விவசாயிகள் கவலை. நெல்லையில் நள்ளிரவு முதல் பரவலாக மழை. அதிகபட்சமாக ஊத்துமலை கிராமத்தில் 7.9 சென்டிமீட்டர் மழை பதிவு. மத்திய அரசை கண்டித்து சட்டமன்ற தொகுதிதோறும் பொதுக்கூட்டம். துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அறிவிப்பு. சேலத்தில் கருவில் உள்ள குழந்தையின் பாலினத்தை கண்டறிந்து கூறிய ஸ்கேன் சென்டருக்கு சீல். விதிமுறைகளை மீறி செயல்பட்ட 2 மருத்துவமனைகளுக்கு சீல் வைக்கவும் சுகாதாரத்துறை ஆணை. 2 எம்பிக்கள் மற்றும் 4 எம்எல்ஏக்களை வைத்திருந்த போதும் கட்சி கொடியை ஏற்ற முடியவில்லை. சென்னையில் நடைபெற்ற சமூக அமைப்புகள் மாநாட்டில் விசிக தலைவர் திருமாவளவன் வேதனை. இன்னைக்கு 4 எம்எல்ஏ வச்சிருக்கோம், 2 எம்பி வச்சிருக்கோம். நான் இன்னமும் கொடியேற்றுறது நமக்கு பிரச்சனை இருக்கு. விடுதலை சிறுத்தைகள் கட்சி கொடியேற்றுறதுல தான் கரெக்டா சட்டத்தை பேசுவாங்க அதிகாரிகள். தமிழ்நாடு அரசு நடத்தும் அனைத்து கட்சி கூட்டத்தில் தமாக பங்கேற்காது. பிரச்சனைகளை திசை திருப்ப கூட்டத்திற்கு ஏற்பாடு என ஜி.கே. வாசன் குற்றச்சாட்டு. கோவில் விழாக்களின் அழைப்புதழில் சாதி மற்றும் சமூகங்களின் பெயர்களை அச்சிடக்கூடாது. உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. செயற்கை சுவாசமின்றி இயல்பாக சுவாசிக்கும் அளவுக்கு போப் பிரான்சிஸின் உடல்நிலையில் முன்னேற்றம். காலை உணவுடன் சிறிது காஃபி அருந்தியதாக வாட்டிகன் தேவாலயம் தகவல். இங்கிலாந்து பிரதமர் கெய்ர் ஸ்டார்மரை சந்தித்து பேசினார் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி. ஒட்டுமொத்த இங்கிலாந்து மக்களும் உக்ரைனுக்கு ஆதரவு அளிப்பதாக கெய்ர் ஸ்டார்மர் கூறினார். அமெரிக்காவின் நியூயார்க் விமான நிலையத்திலிருந்து புறப்பட்ட சரக்கு விமானம் பறவை மோதி தீப்பிடித்ததால் பரபரப்பு. விமானிகள் துரிதமாக செயல்பட்டு விமானத்தை அவசரமாக தரையிறக்கியதால் உயிர் தப்பினர். சாம்பியன்ஸ் கோப்பை கிரிக்கெட் தொடரில் இன்று நியூசிலாந்தை எதிர்கொள்ளும் இந்தியா. வெற்றி பெற்று புதிய வரலாறு படைக்குமா என எதிர்பார்ப்பு. பெண்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கும் கதாபாத்திரங்களை வைத்து படம் எடுக்க தமிழ் இயக்குநர்கள் விரும்புவதில்லை. நடிகை ஜோதிகா அதிருப்தி. நெல்லை, தூத்துக்குடி மாவட்டங்களில் காலையில் பரவலாக கனமழை பெய்தது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் கடந்த சில நாட்களாக வெயிலின் தாக்கம் ஒரு பக்கம் இருந்தாலும் விட்டுவிட்டு பரவலாக மழை பெய்து வந்தது. இந்நிலையில் இன்று காலை கோவில்பட்டி நகரில் பலத்த மழை கொட்டி தீர்த்தது. 1 மணி நேரத்திற்கு மேலாக பெய்த மழை காரணமாக சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. கோவில்பட்டி மட்டுமின்றி கடம்பூர், கயத்தார், கழுகுமலை, எட்டயபுரம் உள்ளிட்ட பகுதிகளிலும் பலத்த மழை பெய்தது. இதன் காரணமாக பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இதேபோன்று தூத்துக்குடியில் சிவன் கோவில், வ.உ.சி. சாலை, திரேஸ்புரம், முத்தம்மாள் காலனி உள்ளிட்ட பகுதிகளில் அதிகாலையில் இடிமின்னலுடன் கனமழை பெய்தது. இதன் காரணமாக சாலைகளில் குளம் போல் மழை நீர் தேங்கியது. பழைய மாநகராட்சி பகுதி அருகே மழை நீருடன் கழிவு நீரும் கலந்தோடியதால் துர்நாற்றம் வீசியது. நெல்லை மாவட்டத்தில் நள்ளிரவு முதல் காலை வரை விட்டுவிட்டு கனமழை பெய்தது. வண்ணாரப்பேட்டையில் பரணி நகரில் சாலை முழுவதும் மழைநீர் தேங்கியதால் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் அவதிக்கு ஆளாகினர்.
லேஸ் மலைக்கே இங்கே தண்ணி கட்டிடுது, ஃபுல்லாக குண்டு குழியுமா இருக்குது. ரோடு இன்னும் சரியே பண்ணல, மனுவும் கொடுத்துட்டோம் பல தடவை. இந்த ஸ்கூல் பிள்ளைகள் இருக்குது, மெயின் ஏரியா, வயசானவங்க, லேடிஸு நிறைய பேர் இருக்காங்க. கீழே ஸ்லிப்பாகி விழுது வண்டிலாம் போகிறச்ச. சீக்கிரம் சரி பண்ணி கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அதிகபட்சமாக ஊத்துமலை கிராமத்தில் 7.9 சென்டிமீட்டர் மழை பதிவானது. மழை காரணமாக சேர்வலாறு அணை நீர்மட்டம் ஒரே நாளில் 7 அடி உயர்ந்து 93 அடியை எட்டியது. வெள்ளப்பெருக்கு காரணமாக குற்றால அருவிகளில் 2வது நாளாக குளிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டதால் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றமடைந்துள்ளனர். தென்காசி மாவட்டத்தை ஒட்டிய மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. குற்றாலத்தின் பிரதான அருவிகளான மெயினருவி, ஐந்தருவி, சிற்றருவி, பழைய குற்றாலம் உள்ளிட்ட தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. தொடர் வெள்ளப்பெருக்கு காரணமாக சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி அருவிகளில் குளிக்க 2வது நாளாக தடை விதிக்கப்பட்டது. ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினம் என்பதால் அருவியில் ஆனந்தமாக குளிக்கலாம் என குற்றாலம் சென்றவர்கள் ஏமாற்றமடைந்தனர். வாரத்தில் ஒரு நாள் தான் எங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை சண்டே லீவு கிடைக்கும். இதில் எங்களை பயன்படுத்திக்கிற மாதிரி நல்லா ஃப்ரெண்ட்ஸோடு ககுளிக்கலாம் வந்தோம். எங்களுக்கு இங்கே அனுமதிக்கலை. அதனால் மன வருத்தத்தோடு ஃப்ரெண்ட்ஸோட மறுபடியும் வீடு திரும்புகிற நிலைமைக்கு வந்துருச்சு. நாங்கள் காஞ்சிபுரத்துலேருந்து ஃப்ரெண்ட்ஸோடு வந்தோம், குளிக்கலான்ட்டு வந்தோம். கிளைமேட் நல்லா இருந்தது, ஆனால் குளிக்க விடல. இங்கே மழை அதிகமாக இருக்கிறதால 2 நாளாக குளிக்க விடாமல் வச்சுருக்காங்க. திருவாரூர் மாவட்டத்தில் பருவம் தவறி பெய்த மழையால் 2000 ஏக்கர் பருத்தி சாகுபடி பாதிக்கப்பட்டுள்ளதாக விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். திருவாரூர் மாவட்டத்தில் சுமார் 40,000 ஏக்கர் பரப்பளவில் பருத்தி சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. பருத்தி விதை விதைத்து 10 நாட்களே ஆன நிலையில் கடந்த 3 நாட்களாக பெய்த மழை காரணமாக வயல்களில் மழைநீர் தேங்கி பருத்தி செடிகள் சேதமடைந்துள்ளன. குறிப்பாக கானூர், கள்ளிக்குடி, தென் ஓடாச்சேரி, வடகரை, கூடூர், குடவாசல் உள்ளிட்ட பகுதிகளில் 2000 ஏக்கர் பருத்தி செடிகள் பாதிக்கப்பட்டுள்ளன. இதேபோன்று உளுந்து பயிர்களும் மழையால் சேதமடைந்துள்ளன. மழை நீடித்தால் பருத்தி மற்றும் உளுந்து பயிர்கள் முழுவதுமாக அழுகிவிடும் அபாயம் இருப்பதாக விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். பயிர் உளுந்து தண்ணினால அழுகி விடும். அதே மாதிரி பருத்தியும் ஊற்றி இறங்கிட்டுன்னு சொல்லுவாங்க. அப்படியே செடி வளர்ந்த செடியும் சரி, உள்ளே இருக்கிறதும் சரி, அப்படியே முளைப்பு வர்றதும் எல்லாம் வீணாக போயிடும். அது முற்றிலுமாக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கடந்த காலங்களில் இந்த பருத்தி காப்பீடும் பயிர் உளுந்து காப்பீடும் மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. அதை உடனடியாக அரசு கவனத்தில் எடுத்துக்கணும். இனிமேல் இந்த பயிர் உளுந்தா பருத்தியாக இந்த ஆண்டு தேர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. விவசாயியோட வாழ்வாதாரம் மிகப்பெரிய அளவில் பாதிச்சிடுச்சு. அதனால் போர்க்கால அடிப்படையில் மாநில அரசு நடவடிக்கை எடுத்து இந்த காப்பீட்டு தொகையை வாங்கி கொடுக்கறதுக்கும் நிவாரணம் உடனடியாக கணக்கெடுத்து இந்த பாதிக்கப்பட்ட பருத்தி விவசாயிகளுக்கும் பயிர் விவசாயிகளுக்கும் நிவாரணம் கிடைக்கிறதுக்கு நடவடிக்கை எடுக்கணும்.